ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார். பாருங்க, ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தினால நீங்க கொடுமைகளை அனுபவித்து இருக்கிறீங்க தெரியல. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொடுமை உன் தேசத்துல. அப்படின்னா நாம் தேசமா இருக்கிறோம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துக்குள்ள அந்த கொடுமையான சம்பவங்கள், கொடுமையான வேதனையான காரியங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. இது பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். உன் நாட்டில் வன்முறை பற்றியும் உன் எல்லை பகுதிகளுக்குள்ளே பாழாக்குதலும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் எழாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைல, கொடுமை, வன்முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் பாழாக்குதலும் அழித்தலும் இனி கேட்கப்பட மாட்டாது. ஒருவேளை நீங்கள் பல நஷ்டங்களை அடைஞ்சிருக்கலாம், பல கொடுமையான வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். தேவ பிள்ளைல, இன்றைக்கி பரிசுத்த ஆவியை நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஆமென், கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் எல்லைகளுக்கு கேட்கப்பட மாட்டாது. நிறைய அழிஞ்சிச்சு பிரதர், நிறைய வாழ்க்கையே நாசமாயிட்டு, என் வாழ்க்கை நாசமாயிட்டு. ஆமென். அப்படி பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை எது நாசமாயிற்று? உங்கள் குடும்பத்தில் பொருட்கள் நாசமாயிற்றா? உறவுகள் நாசமாயிற்றா? தேவ பிள்ளைல, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைக்கூடி வராமல் உங்கள் வாழ்க்கையை நாசமாயிட்டா? பயப்படாதீங்க. இனி கொடுமை உங்கள் தேசத்தில் இருக்காது, அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகள் இருக்காது. இதை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன நிறைவேற்றுவார்ல, நிச்சயமாக அதை நிறைவேற்றார். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். பாருங்க, எங்க சங்கீதக்காரன் இப்படியா ஒரு ஜெபம் பண்றார். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் கொடுமையானுடைய நியாயக்கேடுக்கும் கொடுமை இல்லவனுக்கும் என்னை ரட்சித்து கொள்ளும். அல்லேலூயா. தேவப்பிடில்ல, ஒருவேளை நீங்கள் கொடுமையான மக்கள் மத்தியில் மாற்றிட்டு இருக்கிறீங்களா? பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறீங்களா? பல அழிவு நாச மோசங்களை நீங்கள் பார்த்து வாழ்க்கையே நொந்து போயிருக்கிறீங்களா? ஏன் இப்படி அப்படியே வாழ்க்கையே உடைஞ்சு போயிருக்கு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 140ஆம் சங்கீதம் 1வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். பாருங்க, பொல்லாத மனுஷன் எனக்கு தப்புவையும், கொடுமையான மனுஷர் கையிலேருந்து என்னை ரட்சியும், என்னை பாதுகாத்துங்க. இனி என்னால் தாங்க முடியாதுன்ற எவ்வளோ கொடுமையுள்ள மனுஷர்கள். ஒரு உங்கள் புருஷனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைங்களோ, உங்கள் உறவுகளோ தேவப்பிள்ளைகள் உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? அப்படியேப்பட்ட மனுஷர் மத்தியில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் அதிகாரிங்க உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? பயப்படாதீங்களே, உங்கள் ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 54:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. தேவ பிள்ளைகள் எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருப்பாருங்க. அங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாகவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமே, எத்தனை கொடுமைகள் வந்தாலும் தேவ பிள்ளைல அது உங்களை அணுகாது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமே. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கொடுமை இனியும் தேசத்தில் இருக்காது, அழிவும் நாசமும் எல்லைகளில் வராது. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இதை நம்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கொடுமையும் அழிவும் நாசமும் இனியுள்ள கேட்கப்படக்கூடாதப்பா. எங்களை பாதுகாத்துக்கணும். நீதினால் ஸ்திரப்பட்டிருக்கட்டும், கொடுமைக்கு தூரமாகட்டும். ஆண்டவரே, பயமில்லாமல் மகிழ்ச்சியாய் வாழட்டும். ஆண்டவரே, கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கணும். இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை தாங்கட்டும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, கொடுமையை நீ பார்க்க மாட்டீங்க. God bless you.